நேற்று மருதாணி அரைச்சி கையில் வச்சாச்சு. எனக்கு வந்து ஆரஞ்சாக தான் பிடிக்கும், சிகப்பாக பிடிக்காது எப்பயுமே. அதுக்கப்புறம் இது வந்து மீன்ட்டு துளசி, இது வந்து கரும்பு முருங்கை. முருங்கைக்காய் காய்ச்சி முடித்தோன்னே அந்த கிளையை உடச்சி என்ன செய்யலாம்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் வச்சிட்டேன், அதுவும் துளிர் விட்டு வந்துருச்சு. பாவக்காவும் இப்போ தான் நிறையா பிஞ்சு விட்டுட்டு வராங்க. எனக்கே தெரியாமல் இந்த பாவக்காய் ஒழிஞ்சிட்ருக்காங்க. இப்போ தான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன். இந்த பாவக்காய் கொடி வந்து ஒரே ஒரு செடி தான், அது வந்து அப்படியே படர்ந்து எல்லா இடத்துலையும் பரவி வந்துட்டுருக்கு. எனக்கு பிடிச்ச காய்கறியை தான் நான் போடுவேன் மாடி தோட்டத்தில். அதிலே எனக்கு பாவக்காவும் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த தடவை தான் நிறையா காய் வந்திருக்கு. பாவக்காய் விதையை அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன், கொடி வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தேனி வந்து இப்போ பாருங்கள் மகரந்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போகுது. மொதல் 2 பெட்டி தான் வச்சுருந்தேன், இப்போ 3 பெட்டியாக வச்சாச்சு. தினமும் இந்த தேனீக்கள் வந்து மகரந்தத்தை எடுத்துகிட்டு உள்ளே போகிறதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும்.